ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் பள்ளிப்பாளைய சிக்கன் செய்கிறோம். ஓகேயா? பள்ளிப்பாளைய சிக்கன்னா அந்த ஊரில் மட்டும்தான் செய்வாங்கன்னு கிடையாது, காயல்பட்டினத்துலேயும் செய்வோம். ஓகே, இப்போ சட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சுது. எண்ணெய் நல்லா காயட்டும். ஓகேயா? எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு போட்டுடலாம். ஓகேயா? இஞ்சி பூண்டு போட்டாச்சு. நல்லா இது வச்சுட்டு இஞ்சி பூண்டு வதங்கிருச்சுது. வரமிளகா வத்தல், காயல்பட்டினத்தில் வத்தல், ஈரோட்டில் வரமிளகா. அதனால் இதை போட்டாச்சு. அந்த சிக்கனுக்கு ஸ்பெஷலே இந்த வரமிளகா தான். நல்ல காரசூரமாக இருக்கும் சிக்கன். இதுக்கு ஃப்ளேவருக்காக வேண்டி பச்சை மிளகாவும் போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகேயா? பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். சும்மா ஒரு 3 மிளகாய், அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயமும் நல்லா செவந்து வந்துட்டு அடுத்து கருவேப்பிலை போட்டு வெங்காயம் எவ்வளோ சிக்கன் எடுக்கமோ அந்த அளவுக்கு வெங்காயம் போடணும். சின்ன வெங்காயம்தான் போடணும், பெரிய வெங்காயம் போடக்கூடாது. பெரிய வெங்காயம் இனிப்புத்தன்மை கூடியது, சின்ன வெங்காயம் காரத்தன்மை உள்ளது. அதனால் சின்ன வெங்காயம் தான் போடணும். ஓகேயா? வெங்காயம் நல்லா முறியிடுச்சு. இதில் இனிமேல் சிக்கனை போட வேண்டியதுதான். சிக்கன் இப்படி சின்ன சின்ன பீஸாக இருந்தால் தான் காரமும் உப்பு நல்லா பிடிச்சி டேஸ்ட் கொடுக்கும். சிக்கன் சின்ன சின்ன பீஸாக தான் போட்டிருக்கிறோம். சரியா? இதில் ஹைலைட் என்னன்னா, இதில் தேங்காய் சின்ன சின்னதாக கீரி போட்டால், எல்லாம் தேங்காய் கீரி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கனை போட்டு ஒரு பரட்டி விட்டு மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு. எனக்கு கையளவு போட்டால் தான் எனக்கு உப்பு போட தெரியும். இந்த மற்றவங்கள மாதிரி இந்த ஸ்பூன் வச்சு போடுறது எனக்கு கண்டிப்பாக அளவு தெரியாது. அதனால் இந்த அக்கா என்ன இப்படி போடுறாங்கன்னு நினச்சிடாதீங்க. இதில் என்ன தெரியுமா, இந்த கிரேவி செஞ்சு இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இதில் சாப்பாடை போட்டு நல்லா அந்த சட்டியில் விரவி சாப்பிட்டா ருசியாக இருக்கும். அதை செஞ்சு பாருங்கள். இதில் இப்போ நம்ம கறி வேகிற அளவுக்கு சும்மா 1 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கிறோம். சரியா? அந்த 1 டம்ளர் தண்ணியில் இந்த கறி வேகட்டும். நான் அடுத்து எனக்கு தொடர்ந்து இந்த வீடியோவை எப்படி எடுக்கணுங்கிறதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. தொடர்ந்து எடுக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். ஓகேயா? இப்போ இந்த கறி வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இதில் சாதத்தை போட்டு எப்படி எடுக்கணுங்கிறத நான் காட்டுறேன். ஓகேயா? கொஞ்சம் மூடி வச்சா அந்த மணம் வெளியில் போகாது, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும்.